மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்னை மரியா என்றாலே நமக்கெல்லாம் ஒரு எல்லையில்லா மகிழ்ச்சி, மனதிலே ஒரு பெரிய ஆனந்தம். எப்பொழுதெல்லாம் அந்த அன்னை மரியாவை அம்மா, தாயே, எங்கள் அருள்நிறை அடைக்கல அன்னையே என்று இந்த ஆலயத்திற்கு ஓடி வரும்போதெல்லாம் அந்த அன்னை தாயுள்ளத்தோடு நம்மை அரவணைத்து நமது கண்ணீர்களையும் கவலைகளெல்லாம் துடைத்து நமக்காக பரிந்து பேசக்கூடிய அந்த அன்பு அன்னையின் புண்ணிய தலத்திலே, அவளின் மடியிலே இன்று அவளது அன்பை சுவைக்க, அவளின் ஆறுதலை பெற இந்த ஏலாக்குறிச்சி புண்ணிய தலத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, அருள் நிறை அடைக்கல அன்னைக்கு திருவிழா எடுத்து பல்வேறு தலைப்புகளில் அன்னை மரியாளை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இறை அருளின் நாயகியாக, நம்பிக்கையின் நாயகியாக, இறை தாழ்ச்சியின் நாயகியாக, இறை பக்தியின் நாயகியாக என கடந்த நாட்களாக அன்னையை பற்றி நாம் சிந்தித்தோம். இன்று அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக சிறப்பாக அன்னை மரியாள் அன்பின் நாயகி என்ற ஒரு உன்னத தலைப்பில் சிந்திக்க நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த உலகில் நமக்கு எல்லாமே கிடைக்குது. பணம் கிடைக்குது, பதவி கிடைக்குது, பட்டம் கிடைக்குது, வேலை கிடைக்குது, ஆடம்பர வாழ்க்கை கிடைக்குது. எல்லாமே கிடைத்தாலும் வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம், வாழ்க்கையில் ஒரு ஏக்கம். என்ன ஏக்கம்? எதற்காக அந்த வெற்றிடம்? அன்பு என்ற வெற்றிடம். அன்புக்கான ஏக்கம் அனைவரிடமே உள்ளது. குழந்தைகளுக்கு பெற்றோர்களிடமிருந்து பாசம் கிடைக்காதா என்று ஏங்குவது உண்டு. கணவர் மனைவி ஒருவரிடையே தங்களுடைய காதல் இருக்குமா என்று ஏங்குவது உண்டு. நண்பர்கள் இருவரிடையே தங்களுடைய நட்பு மென்மேலும் வளருமா என்று ஏங்குவது உண்டு. ஆக பாசமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், அனைத்திற்கும் அடிப்படையாக ஆணி வேறாக அமைவதே இந்த அன்பு. இந்த அன்பை பற்றி நாம் பல வழியில் சிந்தித்திருக்கிறோம். நிறைய பேர் அன்பை பற்றி பல விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நம்ம வள்ளுவன் ஐயர் தொடங்கி எல்லாருமே அன்பை பற்றி பேசாத ஆட்களே இல்லை. ஆனால் திருவிவிலியத்தை விட அன்பிற்கு ஒரு சிறந்த விளக்கத்தை யாருமே கொடுத்தது கிடையாது. இறையேசுவில் பிரியமானவர்களே, பவுலடியார் தான் எழுதிய கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13ங்கிற ஒரு அதிகாரத்தையே அன்புக்காக முழுக்க முழுக்க அன்பை பற்றி எழுதியிருக்கிறார். இவ்வாறு தொடங்குவார்: இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருளெல்லாம் அறிந்து கொள்ளும் வல்லமை எனக்கு இருப்பினும், அனைத்து அறிவுகளை நான் பெற்று இருப்பினும், மலைகளை இடம்பெயர செய்யும் நம்பிக்கை எனக்கு இருப்பினும், அன்பு இல்லையேல் நான் ஒன்றும் இல்லை. அன்பு இல்லைன்னா என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைங்கிறாரு பவுலடியார். அதான் தொடக்கத்தில் கூறினேன், வாழ்க்கையில எல்லாம் இருக்கலாம், ஆனா அன்பு நமது வாழ்க்கையில் இல்லை என்றால் வாழ்க்கையே ஒரு மாபெரும் வெற்றிடமாக போகிறது. பவுலடியார் இப்படி கூற யோவான் சற்று கூடுதலாக மிக சிறப்பாக கூறுகிறார். யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4வது அதிகாரம் 7-8 வாசிப்போம். அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது, கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் அடிக்கடி கூறுவோம், காட் இஸ் லவ், அன்பே கடவுள் என்று. ஆம் இறையேசுவில் பிரியமானவர்களே, அந்த அன்பு எங்கிருந்து வருகிறது? கடவுளிடமிருந்து வருகிறது. அந்த கடவுள் அன்பாயும் இருக்கிறார். நம்ம திருவிவிலியத்தை வைத்துக் கொள்வோம். திருவிவிலியம் என்பது ஒரு அன்பின் காவியம். கடவுள் மனிதனுக்கு எழுதிய ஒரு காதல் கடிதம் எனலாம். திருவிவிலியத்தின் முதல் நூல் தொடங்கி கடைசி வரை கடவுளின் அன்பை நாம் திருவிவிலியத்தில் சுவைக்கலாம். இறையேசுவில் பிரியமானவர்களே, தொடக்கத்தில் கடவுள் மனிதரை படைத்ததிலிருந்து அவர் அன்பு வெளிப்படும். நாம் ஒவ்வொருவரையும் அவர் சாயலில் படைத்ததே அவருடைய பேரன்பின் வெளிப்பாடு. அத்தோட கடவுள் நின்று விடவில்லை. மாறாக எப்பொழுதெல்லாம் நாம் தவறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நீதி தலைவர்களையும் இறை வாக்கினர்களையும் அனுப்பி நம்மை ஒழுங்கு செய்தார் அல்லவா, அது அன்பின் வெளிப்பாடு. அந்த அன்பு அத்தோட முடியவில்லை. மாறாக யோவான் நற்செய்தி 3:16 வாசிப்போம். மிக அழகாக இருக்கும். தன் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வும் பெறும் பொருட்டு தன் மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று. கடவுள் எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொருவரையும் அன்பு கூர்ந்தார் என்பதற்கு திருவிவிலியம் பொன்மே சாட்சியம். இறையேசுவில் பிரியமானவர்களே,
இப்ப நம்முடைய தலைப்புக்கு வருவோம். அன்னை மரியாள் அன்பின் நாயகி. எப்படி அன்னை மரியாள் அன்பின் நாயகியாக ஆகுவார்? கடவுள் அன்பா இருக்கிறார் எனில், அன்பே கடவுள் எனில், அந்த கடவுளுக்கு தனது உதிரத்தை இடமளித்து அவருக்கு உரு கொடுத்து உடல் கொடுத்து தனது குருதியை அந்த கடவுளுக்கு கொடுத்து அந்த கடவுளுக்கு ஒரு வாழ்க்கை அளித்த அந்த அன்னை மரியாள் கடவுளுக்கு மட்டும் தாய் அல்ல, மாறாக அன்பின் அன்னையாக, அன்பின் அரசியாக, அன்பின் நாயகியாக உருவெடுக்கிறார். ஆம் இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னையோட அன்பு எங்க தொடங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, யாரையோ சாதாரண நபர்களை அன்பு செய்தல்ல, மாறாக தன்னை படைத்து பராமரித்து வரும் கடவுளுக்கு தனது முழு அன்பை வெளிப்படுத்துகிறார், தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பதன் வழியாக. எப்பொழுது கடவுளின் தூதர் அன்னை மரியாளுக்கு தோன்றி ஆண்டவர் இயேசுவின் பிறப்பை அறிவித்த பொழுது அன்னை மரியா கடவுள் மீது கொண்ட பேரன்பால், தனக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும் அவருக்கு தெரியும், அந்த சமூகத்தில் தான் என்னென்ன பிரச்சனைகளையும் இன்னல்களையும் சந்திக்க போகிறேன் என்பதை அறிந்திருந்தும் அன்னை மரியாள் தனது கடவுள் மீது கொண்டிருந்த பேரன்பால் ஆம் என பதில் கூறி கடவுளுக்கு, இந்த உலகையே படைத்த கடவுளுக்கு தனது அன்பை வெளிப்படுத்துகிறாள். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த இறையன்பு அப்படியே நிற்கவில்லை. அன்னை மரியா இறையன்போடு தன்னை சுருக்கிக் கொள்ளவில்லை, மாறாக அதை பிறரன்பு பணிக்கு எடுத்து செல்கிறார். அதான் இன்னைக்கு அழகா நற்செய்தியில வாசிக்க கேட்டோம். தூதர் அறிவித்தபடியே எலிசபெத் அம்மாளும் கருவுற்றிருக்காங்க தெரிந்த பிறகு தானும் கருவுற்ற பெண் என்பதை அறிந்திருந்தும் அதை பற்றி அவர் யோசிக்கவில்லை, தனது உடல்நிலை பற்றி அவர் யோசிக்கவில்லை, தான் சந்திக்க போகும் துன்பத்தை பற்றி அவர் யோசிக்கவில்லை, மாறாக அனைத்தையும் துறந்து எலிசபெத் அம்மாளை போய் சந்தித்து பிறரன்பு பணியில் தம்மை இணைத்துக் கொள்கிறார் நமது அன்னை. இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த அன்பு, இறை அன்பு, பிறரன்பு, அது அப்படியே கொஞ்சமா வளர்ச்சி பெற்றுக்கிட்டே இருக்கு. இது எங்க முழுமை பெறுது, எங்க உச்சத்தை அடைகிறது என்றால், எந்த மகனைக்காக தனது வாழ்வையை இழக்க தயாரானாலோ, எந்த மகனின் உயிரை காக்க எருசலேமிற்கும் பெத்லகேமிற்கும் நாசரேத்திற்கும் தப்பி ஓடி ஓடி அந்த மகனை பொத்தி பொத்தி வளர்த்தாரோ, அந்த மகனை நம் ஒவ்வொரு மீது கொண்ட அன்பின் காரணமாக சிலுவையில் கையளிக்கிறார் நமது அன்னை மரியா. பாருங்க எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. தனக்கு இருந்த ஒரே ஒரு மகன், அந்த மகனையும் நம்மீது கொண்ட பேரன்பால் அந்த அன்னை அந்த மகனையும் கையளிக்கிறார். இறையேசுவில் பிரியமானவர்களே, அனுதினமும் இந்த ஏலாக்குறிச்சி ஆலயத்தில் அதிசயங்களும் அற்புதங்களும் நிரம்பி வழிகிறது. என்ன காரணம்? எப்பொழுதெல்லாம் கண்ணீரோடும் கவலையோடும் துன்பத்தோடும் இந்த அன்னையை நாடி தேடி ஓடி வரும்போதெல்லாம் இந்த அன்னைகிட்ட நீங்க உங்க கவலையை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அம்மா எனக்கு இது திருமணம் ஆக வேண்டும், எனக்கு குழந்தை வரத்தை தா, எனக்கு கடன் பிரச்சனை தீர்வை தா என்று நீங்கள் கேட்க தேவையில்லை. ஏன்? அன்னைக்கு தெரியும் தனது பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று. ஆம் இறையேசுவில் பிரியமானவர்களே, இப்போ நம்மளோட அம்மாக்கள்லாம் இருக்காங்க, ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு சோகமாக வருதுந்தா அந்த குழந்தையின் முகத்தை வைத்தே சொல்லிவிடுவார்கள், இவனுக்கு பள்ளிக்கூடத்தில் ஏதோ ஆயிருக்கு என்னன்னு கேட்டு அவனை தேற்றுவார்கள். வேலைக்கு போயிட்டு கஷ்டமாக வரும் அப்படின்னு கேட்டால், மகன் ரொம்ப களைப்பாக இருக்கிறான், வேலை பணிதளத்தில் ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படின்ட்டு அன்னை உணர்ந்து கொண்டு மகனையும் மகளையும் ஆறுதல் படுத்துவது ஒன்று. அதே போன்றுதான் நமது அடைக்கல அன்னையும். இதை தான் நம்ம யோவான் 2 வாசிக்க கேட்போம். கானா ஒரு திருமணத்தில் யாருமே அன்னையிடம் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, உன் மகன் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற கூறுங்கள் என்று யாருமே கேட்கல. மாறாக அன்னை மரியாளே அங்க நடக்கும் பிரச்சனையை தானே உணர்ந்து அவளே முன்வந்து ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்துரை செய்கிறார். அது போலதான் எப்பொழுதுதான் இந்த ஆலயத்தில் நம்ம நாடி தேடி உறப்படலாம், நம்ம அன்னைகிட்ட ஒண்ணுமே கேட்க வேண்டியதில்லை. அன்னை நமது முகத்தை பார்த்தாலே தெரியும், நமது கவலையும் கண்ணீரையும் போக்க அனுதினமும் இங்கு காத்து கொண்டே இருக்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இவ்வளவு அன்பு உரிய அன்னைக்கு நாமெல்லாம் ஒரு பெரிய பாக்கியவான்கள். இந்த அன்னையை பற்றிய நாம் ஒவ்வொருமே பெரிய அதிர்ஷ்டசாலிகளை எனலாம். இவ்வளவு அன்பை கொடுத்த அன்னைக்கு நாம் என்ன செய்வது? அவள் தனது அன்பை தன்னோடு வைத்துக் கொள்ளவில்லை. இறைவனோடு பெற்ற அன்பை பிறருக்கு அளித்தார், இறைவனையே மற்றவருக்கு அளித்தார்.
நாம் நமக்கு கொண்ட பேரன்பினால் தன் மகனையே நமக்கு அளித்தார். நாம் அவரிடம் வரும்போதெல்லாம் நமது கவலையை போக்க நமக்காக பரிந்துரை செய்கிறார். அப்படிப்பட்ட இந்த அன்பின் நாயகிக்கு நாம் என்ன கைமாறு செய்வது? ஒன்றை மட்டும் நாம் செய்ய வேண்டும். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னை மரியா எதிர்பார்ப்பது அன்பை மற்றவர்களுக்கு பகிர்வது. பிறருக்கு உதவி செய்யலாம், பிறரிடம் நாம் நேரம் செலவிடலாம், பிறருடன் உடன் பயணிக்கலாம், எல்லாமே சிறப்புதான், அது அன்பின் வெளிப்பாடு தான். ஆனால் அதைவிட சற்று கூடுதலாக அன்னை மரியாள் செய்தது இயேசுவை பகிர்ந்தாள். தனது உள்ளத்திலும் உதிரத்திலும் தாங்கி இருந்த அந்த இயேசுவை நமக்கு பகிர்ந்தார். அதே இயேசுவை அனுதினமும் திருப்பள்ளியில் நாம் நற்கருணை வடிவில் பெறுகிறோம் அல்லவா? அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அந்த அன்பாய் இருக்கும் அந்த கடவுளை, அந்த அன்பே கடவுள் என்னும் அந்த கடவுளை ஒவ்வொருவரிடம் நாம் பகிர அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த தொடர் அந்த திருப்பள்ளியிலே அந்த கடவுளின் அன்பையும் அன்னை மரியாளின் அன்பை சுவைத்தவர்களாய் அன்பின் மக்களாய் வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.